அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுபஹானல்லா. மனதில் நினைப்பதை இழுத்து வரக்கூடிய ஒரு அமல். இந்த அமலுக்கு பெயர் ஜவாப்கா அமல், உடனே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமலை நான் ஒரு பயானில் தான் கேட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு தேவை இருந்தது. ஒரு பெரிய ஒரு கவலை, ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு இதை ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப கண்ணீரோட தான் நான் இதை ஓதினேன். இந்த அமலை செஞ்சு முடிச்சுட்டு 2 மணி நேரத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு தேவையானதை நடத்தி தந்தான். அது நடக்காத ஒரு அதிசயம். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவி இருந்தால் மட்டும்தான் அதை நடத்த முடியும். வேற யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவை. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த அமலின் மூலமாக நேரடியாக எனக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். இந்த ஒரு அமலை நீங்களும் செஞ்சு பாருங்க. நீங்களும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க. இன்னும் ஆனந்தத்தில் கண்ணீர் வடிப்பீங்க. எவ்வளவோ நாள் உங்களோட பிரச்சனையை நினச்சி நீங்கள் அழுதுருப்பீங்க. ஆனால் இந்த அமலை முடிங்க. சுபஹான் அல்லாஹ். சந்தோஷத்தில் நீங்கள் எல்லோருமே அழுவீங்க. நீங்கள் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனுடைய பவரை நீங்கள் நேரடியாக உணர முடியும். இதனுடைய மேஜிக்கை நிமிஷத்தில் நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் இந்த அமல். இதை ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மொபைலையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. நீங்களும் அல்லாஹும் மட்டும்தான். உங்களுடைய பிரச்சனை நீங்கணுமோ நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கணுமா கேளுங்க. அல்லது நடக்காத காரியங்கள் ஏதாவது நடக்கணுமா கேளுங்க. அல்லாஹ்வினுடைய உதவி இப்படி கூட வருமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா ரொம்ப கருணையாளனாக இருக்கிறான். ஒரு கவலையோடவும் கண்ணீரோடவும் நம்ம உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். ஏன்னா நம்மளுக்கு கவலைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கறதே எதற்காக அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். யார் சோதனையில் இருக்கும்போது அல்லாஹ்வை அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பதில் தர்றேன்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? எனவே உங்களுக்கு நீங்க முடியாத துன்பம், நான் ரொம்ப கடைசி நிலைமையில் இருக்கேன், கடனால் நான் ரொம்ப கடைசிக்கு வந்துட்டேன், நோயால் கடைசியில் இருக்கேன், பிரச்சனையால் நான் கடைசி நிலைமையில் இருக்கேன், மனசு ரொம்ப வெறுத்து போச்சு, வாழவே பிடிக்கலை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தேவையான ஆறுதலையும் உதவியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். நீங்கள் யாருமே இனி யோசிக்கவே வேணாம். யாரும் எதற்காகவும் கவலைப்படவும் வேணாம். எதை நினைத்தாலும் அடைந்து கொள்ள இந்த ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த ஒரு அமலை நான் ஒரு பயானில் தான் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது தமிழ் மொழி இல்லாத மாற்று மொழியில் ஒரு பயான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஒரு ஆலிம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு அமல் கோர்வை ஜவாப்கா அமல், இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய ஹாஜத் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிமிஷத்தில் மேஜிக் போல கபூலாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நானும் இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போதே நான் அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே தேவை இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் தேவை இருக்குது, எனக்கும் தேவை இருக்குது. எல்லாரையுமே அல்லாஹ் தஆலா தேவையுடையவங்களாக தான் படைச்சு வச்சுருக்கான். நானும் உங்களைப் போலவே பவர்ஃபுல்லான அமல்களை தேடிக்கிட்டே இருப்பேன். அதை செஞ்சும் பார்ப்பேன். எனக்கு அதில் ஒரு பேரானந்தமும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்படி தான் இந்த அமலையும் நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு அல்லாஹ் தஆலா உதவியையும் கொடுத்தான், இன்னும் நிம்மதியையும் கொடுத்தான், எனக்கு தேவையானதையும் கொடுத்தான். கண்டிப்பாக உங்களுக்கும் தருவான். இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க. நம்ம எவ்வளவு நம்பிக்கையாக ஓதுறோமோ அதற்கு தான் பலன் கிடைக்கும். இதுலேயும் நிறைய பேர் கேட்பீங்க, என்ன அப்படின்னா உங்களுக்கு மட்டும் எப்படி துஆ கபூல் ஆகுது, எங்களுக்கெல்லாம் கபூல் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உள்ள தூய்மையோட அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்பிக்கையோட உங்களோட கல்பை தூய்மையாக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் நிச்சயம் பதில் தருவான். இப்போது அந்த சக்தி பெற்ற அமலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோருமே குறித்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை, உங்களோட விதியை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். இப்போது முதல் அமல் என்ன அப்படின்னா இஸ்திக்ஃபார் தான். முதல்ல நம்முடைய கவலைகளை நீக்கக்கூடியது, துஆக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது இஸ்திக்ஃபார் தான். எல்லா இஸ்திக்ஃபாரையுமே நீங்கள் ஓதிக்கலாம். அதில் இந்த இஸ்திக்ஃபார் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு.
அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூமு வஅத்தூபு இலைஹி. இந்த ஒரு இஸ்திக்ஃபார் ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா, இதில் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய மகத்தான 2 பெயர்கள் இருக்குது. இதை யார் தினமும் 10 முறை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, கவலை, கஷ்டம், சோதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுக்குறான். இன்னும் இதை இரவில் நம்ம 3 முறை சொன்னோம் அப்படின்னா, நாள் முழுக்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். கடலின் நுரையளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் ரொம்ப மன்னிச்சிடுறான். எனவே இதை நீங்கள் வெறும் 10 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது 2வது அமல், ஒரு சிறந்த குட்டி செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மத். அல்லாஹ்வே எங்கள் நபி முஹம்மதின் மீது செலவாத்தை பொழிவாயாக. இந்த ஒரு செலவாத்தை 70 முறை ஒதிக்கோங்க. செலவாத் இல்லாமல் எந்த ஒரு துவாவும் நிறைவு பெறாது, அல்லாஹ்விடத்திலையும் கொண்டு செல்லப்படாது. இன்னும் துவாக்களுக்கு தடைகளை நீக்கக்கூடியது, இன்னும் நமக்காக வானவர்கள் அதிக அளவில் பிரார்த்தனை செய்யக்கூடியது, இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமல். இந்த செலவாத்தை நீங்கள் 70 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது 3வது அமல், சூரா ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த சூறாவை 5 முறை ஒதிக்கோங்க. இந்த சூறாவை 5 முறை நம்ம ஓதுறதுக்கு நம்ம ஹஜ் உம்ராவை செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். அது மட்டும் கிடையாது, 5000 தினார் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் தரான். அது மட்டும் அல்ல, இந்த ஒரு சூறாவும் துவாக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது. இந்த சூறா ஓதும் போதே அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா இதை ஓதும்போது ஒவ்வொரு வசனத்தோடையும் மக்களோட பேசுகிறான். அதனால் எதை என்னுடைய அடியார்கள் கேட்டாலும் தருவேன்னு அல்லாஹ் வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறான். அதனால் இந்த சூறாவை 5 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது துவாக்கள் கபூலாகுவதற்கான திருக்குரானுடைய ஒரு வசனம், நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் ஓதியது, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இது அனைத்து தேவைகளுக்கும் பொருத்தமான ஒரு துவா. இப்போது நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதன துவாவை பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்துக்கான ஒரு துவா. இப்போது நபி ஐயூப் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதியது பார்த்திங்கன்னா அவங்க நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்காக அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு துவாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவைகளும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவா. அல்லாவே உன்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதனால் இது எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமானது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, வேலை கிடைக்கிறதுக்கு சொல்லுங்கள் வஜீஃபா சொல்லுங்கள், இன்னும் தொழில் அமையறதுக்கு வஜீஃபா சொல்லுங்கள், அல்லது ஒரு வேலையில் இருக்கிறோம் இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு வஜீஃபா சொல்லுங்கள், திருமண தடை நீங்கிறதுக்கு வஜீஃபா சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கக்கூடாது, சந்தோஷம் நிலவணும்னு கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் இந்த ஒரு திக்ரு பொருத்தமாக இருக்கும். எதை வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்க. எனவே இந்த ஒரு ஆயத்தை 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். அடுத்தது அல்லாஹ்வினுடைய பெயர்களை கொண்ட ஒரு சிறந்த திக்ரு, லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னானு யா பதிஅ சமாவாத்தி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லிக்ராம். இதை நீங்கள் 11 முறை ஓதிக்கோங்க. இதனுடைய அர்த்தமே ரொம்ப ஆழமானது. வணக்கத்துக்கு தகுதியானவன் நீயே, நீயே அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன், இன்னும் கொடுப்பதில் மகத்தானவன், வானத்தையும் பூமியையும் விதானமாக படைத்தவன், இன்னும் நீயே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய நிறைய பெயர்களை கொண்ட இந்த ஒரு திக்ரை நீங்கள் வெறும் 11 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இதில் ஹன்னான் மன்னான் அப்படிங்கிற அற்புதமான பெயர் இருக்குது. இதை கொண்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்துருவான். அவ்வளோ அல்லாஹ் தஆலா கருணையுள்ளவனாக இருக்கிறான். இதை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் மிராக்கலை இந்த ஒரு திக்ரு ஏற்படுத்தும். அடுத்தது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதியது. இதை ஓதாமலும் எந்த ஒரு துவாவும் நிறைவுக்கு வராது. இதை ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹால சந்தோஷமாக நம்முடைய துவாவுக்கு பதில் தருவான். இதற்கும் அல்லாஹால வாக்குறுதி கொடுத்துருக்கிறான். இது நபி யூனுஸ் மட்டுமல்ல, யார் இதை கொண்டு கேட்டாலும் நான் பதில் தருவேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கிறான். அதனால் கட்டாயம் இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இதில் 6 விதமான அமல்கள் இருக்குது. சுபஹானல்லாஹ், அனைத்துமே துவாவை கபூலாக்கி தரக்கூடியது தான்.
இஸ்திகுஃபார் இருக்கு, ஸலவாத் இருக்கு, இன்னும் சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயர்கள் இருக்கு. அதோட நபி மூசா அலைஹிவஸல்லம் அவங்க ஓதியது, நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய துஆக்களை கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஆயத்துக்களும் இருக்கு. அதோடு சிறந்த ஒரு சூறாவையும் நம்ம ஓதுறோம். இதை விட சிறந்த அமலை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தும். எனக்கு ஓதிய உடனே எனக்கு நல்ல செய்தி வரணும், நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்கணும், என்னோட வாழ்க்கையில் இனிமேலாவது பிரச்சனை நீங்கணும், எனக்கு வாய்ப்பில்லைங்கிற காரியத்தையும் நடத்தி தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. யாருமே ஏமாந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒன்னொன்றுமே ரொம்ப ஸ்பெஷலானது. இது அனைத்தையுமே சேர்த்து ஓதும்போது சுபஹானல்லாஹ் இதனுடைய நன்மையின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான். எனவே இந்த ஒரு அமலை கண்டிப்பாக நீங்கள் இதில் சொல்லப்படுற முறைப்படி எண்ணிக்கைப்படி நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இதற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தை வேணும்னாலும் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யலாம். ஏன்னா அவசர தேவை என்பது எந்த நேரத்தில் வரும்னே சொல்ல முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் தேவைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நேரம் காலம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு அமலை நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம். ஆனால் ரொம்ப சிறப்பு எது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தஹஜ்ஜுதில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு, அல்லது இஷாவுக்கு பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பு. இன்னும் இதை எதுவுமே நான் தமிழில் போடலை. அல்ஹம்துலில்லாஹ்னு நிறைய சகோதர சகோதரிகள் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கமெண்ட்டை எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நீங்கள் பாருங்கள், தமிழில் இருக்கும். யார் தமிழில் எழுதுகிறாங்களோ அவங்கள நான் பின் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் தமிழ் தேவைப்படுறவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் ஒதுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் யார் அந்த முயற்சியை செய்கிறாங்களோ தமிழில் இன்னும் இங்கிலீஷில் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி எழுதுகிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிறைய கருணையையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுக்கட்டும். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றட்டும் அப்படின்னு நம்ம எல்லோருமே அவங்களுக்காக துஆ செஞ்சுக்கலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.